ஒரு சண்டை வழக்கு வந்தா கூட அங்க போய் சொன்னோம்னா தீர்த்து வைக்கிறாங்க. உண்மைதான். தர்மம் வளர்த்தக்கூடிய காராள சாமிகள் நல்ல மனுஷன் போ உண்மைதான் என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் மெச்சும்படியாக இருக்கிறாங்க. இப்படி கோலத்தாக்க நீங்க வாழ்ந்து வருகின்ற பொழுது அந்த வடக்க வடநாடு வடவங்க நாட்டுல தானே கோலத்தாக்க ஒன்று பங்கும் பங்காளிகள், கோலகிடிக்க ஒன்று கொத்துவேல்க ஒன்று 22 பேர்களும் அந்த வடநாட்டுல அண்ணா அண்ணனை கொள்ளலாம்னு நினைச்சோம். அந்த வேலை மிச்சமாயிடுச்சு. அண்ணனது 10 ஆளு மேப்பு கிடக்காத பண்ட கண்ணகு இருக்குது. இது ஒரு நம்மளுக்கு தேவை, சொத்து ஒரு நம்மளுக்கு தேவை என்று குக்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. குக்கி சாப்பிட்டா குன்று கூட சொல்லுவாங்க குறையணும். அப்படி இருக்கையில தர்மன் ஊற விட்டு போன உடனே இளவேளை எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவன் கீழே மலமாரிகள் மொழியாக போச்சு. அப்ப அந்த வடநாட்டிலே எங்க குலத்தாக்க ஒன்று வந்த ஒரு பாடதானே கல்போருக்கு கல்போருக்கு நாட்டிலே கனவேகனே ரொம்ப கனவேகனே ரொம்ப கனவேரே ரொம்ப கனவேரே ரொம்ப இந்த முள்பொருக்கு வேலையம்மா வடநாட்டிலே முழு வேகனே ரொம்ப முழு வேகனே ரொம்ப முள்பொருக்கு வேலையம்மா வடநாட்டிலே இன்னைக்கு முழு வேற முழு வேற கல்பொருக்கும் வேலை என வேலையாக இருக்கிறது, முள்பொருக்கும் வேலை முழு வேலையாக. அப்படி மலமாறி வைத்த உடனே இப்படி வளர்ச்சி ஆகின்ற பொழுது எங்க கோலகிடிக்க ஒன்று ஒத்துவேல்க ஒன்று 22 பேர்களும் ஆடு குட்டி மாடு கண்ணுக்கு இருக்குது. அதையெல்லாம் வித்துன போது பெண்ணு அவனுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வித்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அவைய வீட்டுல வந்து சோத்துக்கே எல்லாத்தையும் சரி, காசு வளம் எல்லாத்தையும் சரி, புள்ளப்பு வரட்டுக்கு மட்டும் குறவே இல்லை. அரிசியும் பருப்பு அள்ளி வச்சாப்பல புள்ள குட்டையும் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து அன்னாடு அழுகுது பசிப்பு சொல்லி சாப்பாட்டுக்கு அழுகுது. இப்படி இருக்கையில அந்த பயிராத்தாக கவனிச்சு விவராத்தாக கவனிச்சு பார்த்தாங்க. ஏஞ்சாமி இப்படியே இருந்து என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன வழி? நீங்க இங்கேயே ஓரம் போயிடுறீங்க, இந்த புள்ள குட்டை எல்லாம் அழுதுகிட்டு கிடக்குது, என்ன பண்றது என்று சொல்லி நான் அதுக்கு அன்னைக்கே சொன்னேன். என்னன்னு பருப்பு ரசம் பண்ணிக்கலாம். பருப்பு ரசமா? உப்பு கட்டவில ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆமா கேட்டீங்க. இப்படி கட்டணது உங்களால தொட்டால அழுக்காம வருஷம் பெத்து விட்டு பட்டி ஊடு நினைச்சு கிடக்குது. சொல்லுவாங்க பேச்சுக்கு என்ன தீபம் எரிகிற ஊடு ஒண்ணும், குழந்தை பிறந்த வீடு ஒண்ணும் இன்னைக்கு கெட்டுன்னு வந்து போகாது. ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத பசங்க பிள்ளைங்க மாதிரி அழுகுது. ஏனுங்க என்ன பண்றது? ஏதோ ஒன்று பண்ணல. என்ன பண்றது?
நாடு தவிர்த்தாலும் நம்மளுக்கு நட்சத்திரம் தவறாம வருஷமெல்லாம் தவிர்லுது. ஆனா நம்மளுக்கு பிறந்த பிள்ளை மட்டும் தவறில்லை. ஏன் அப்படி? இந்த மாதிரி தொட்டலும் 3 தொட்டலும் சொல்லிட்டே இருக்கு. ஒண்ணு தொட்டல் விட்டு இறங்குதுன்னு ஒண்ணு தொட்டல் ஏறுது. நாமளும் என்ன பண்றது? அது ஏன் அப்படி கேட்கிறேன்? அது அது ஆண்டவன் கொடுத்தேன். அப்புறம் பாருங்க, நானும் சரின்னு சொல்லுவாங்க. உதட்டுக்கு மீறின பந்தும் புருஷனுக்கு மூர்ண கொண்டாட்டி மாகாதும்பாங்க. அப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி நானும் உங்களுக்கு எனக்கம்மா இத்தனைக்கும் சரி சரின்னு கம்புனே இருந்துட்டேன். ஏனுங்க இப்ப தேன தெரியுது இந்த திண்டாட்டம். மத்தி வரைக்கும் பால் பாடம் பொங்கிட்டு இருக்குது. எனக்கு அந்த நாளும் கனவே புள்ள நாளும் புரு புள்ள நாளும் புருஷே அப்படின்னு சொல்லி நானும் இது வரைக்கும் உங்களுக்கு ஆமாங்க ஏற்குமாறா நடந்துக்கிட்டதே இல்லை. சொல்லுவாங்க, பத்தாவுக்கேத்தவதி விரதையானால் பத்தாவுக்கேத்தவதி விரதையானால் எத்தேதி காலமும் இடர் வராது. தக்க ஏறுமாறானால் கொல்லாமல் தன்னியாசம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் உங்களுக்கு இணக்கமா இருந்துக்கணுங்க. அப்படித்தான் நான் அப்படி ஏதாவது குறுக்க கட்ட போட்டு இருந்தேன்னு வைங்க, நீங்க போயிருப்பீங்க. எங்க எங்காலும் அதையா அப்புறம் எங்காலும் போவேன் அஞ்சு போறது. இப்ப இந்த குழந்தை குஞ்சுக்கெல்லாம் என்ன வழி? வேலைக்கு வழி போகணும். சோத்துக்கு என்ன வழி? ஓத்துக்கு நீ ஏதாவது பாடுபட்டாதான் கொடுப்பாங்க. சும்மா யாரு கொடுப்பாங்க? பாடுபட்டா கோயில் கோத்துக்கு என்ன பாடுபடுறது? மழை இல்ல துணி இல்ல, நம்மளுக்கு ஊரெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆடு மாடை போல வித்துக்கிட்டு இருந்தாச்சு. நமக்கும் பாடுக்கு நாளுக்கு நாடு நாடுக்கு நாடு. இப்போ ஈஸ்வரியா இருக்கிறது நீங்க வந்தனதே துப்பு கட்ட வீட 4 மாசம் தான் ஆகுது. கம்மி பூ மோசமா இருக்கிறா. மாசமா இருக்கிறேன். அதுக்கு தேன் சொன்ன கேக்குறீங்களா? அதாவது சொல்லுவாங்க, இந்த அயோத்தியிலே ராமர் ஆண்டு கொண்டிருக்கிற போது சரி வரதனுக்குத்தான் பட்டம் சோட்ட வேணும். ராமர் 12 வருஷம் வனவாசம் போகணும்னு ஆமா இந்த கூனியோட வேட்டை கேட்டு கையேசி சொன்னான். அதை கேட்டு தசரதன் என்ன பண்ண முடியும்? அந்த வரதே எனக்கு நான் தேவைப்படையில வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்து அன்னைக்கு கேட்டா சரின்னு சொல்லியாச்சு. உடனே ராமர் புறப்படும் போது லட்சுமணன் நானும் கூட வருகிறேன் அண்ணா, நீங்க போய் நானும் இருந்து இந்த ராஜ்யத்தை ஆள மாட்டோம்னு புறப்பட்டார். உண்மைதான். அடுத்தபடியாக கள்ளனாலும் கணவன் உள்ளனாலும் உறவன் ராமர் எங்க இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி அப்படின்னு சொல்லி தன் மனைவி சீதா பிராட்டி தானும் கூட சென்றார். எவ்வளவோ சொல்லி கேட்கல. அப்படி சீதா பிராட்டியோடு வனவாசம் அயோத்தியை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு அந்த அயோத்தியிலே பரதன் அண்ணன் ஆளக்கூடிய ஆட்சியை நம்மளை வந்து இப்படி ஆள சொல்லிட்டாங்களே, ஆயிரமே இருந்தாலும் ஒருக்கால முடியாது என்று சரி அண்ணன் தொடக்கூடிய பாதனையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி கொண்டுதான் இருந்தாரே தவிர அவர் நாடு நகரத்திலே எதையுமே பரதம் 12 வருஷ காலம். அப்படி அந்த 12 வருஷ காலம் ஆகும்போது சீதை அயோத்தியை விட்டு ராமர் வனவாசம் போன போது அங்கிருந்த லட்சுமி அவங்க கூடையே போயிட்டான். அப்படி கூடியே போன விருப்பான அந்த அயோத்தியா நகரான பாலடைஞ்சு போச்சு. ஆமா, மலமாரிகள் இல்லாமலும் நாட்டு மக்கள் வாடி வதங்கியும் இருக்கக்கூடிய பஞ்சங்களாகவும் நாடு செழிப்பும் இழந்து இருக்காது. அது போல நம்ம நாடு அச்சான்னு இப்ப போனாங்க. சொன்னா கேக்குறீங்களா? கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு சொல்லி ஆனா உங்க அண்ணனை கொல்லணும்னு சொல்லி அவங்க வேண்டாம்னு போயிட்டாங்க. அப்படி போன பிற்பாடு நம்ம நாடு இப்படி ஆகிருச்சுங்களே, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப இப்படி ஆகி போச்சுங்களே சாமி. நாங்க போட்டிருக்க கூடிய நீங்க கட்டணுங்க தாடி நல்ல வர பண்ணாய் பத்த வர
அத்தனையும் வித்து உண்டாச்சு. ஆமா ஆடு மாடுங்கிறது அத்தனையும் வித்து உண்டாச்சு. இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்கிறது, எப்படி நாம வாழ்றது? அதனால எனக்கு ஒரு யோசனை. என்ன மணி யோசனை? உள்ளுக்கோட இருக்குது மனசுக்குள்ள. சொன்னேன் சொல்லிட்டா வேண்டாமா? சொல்லு. என்ன மில்லுக்கார கேட்கல. சொல்லு. ஆனால் மன்னா என்ன என்ன யோசனை அப்படின்னா, சரி புத்து நல்ல யோசனைன்னு சொன்னேன். யோசனையா? சொல்லுமா. இப்ப நாம வாழறதுக்கு என்ன வழி என்ற யோசனை பிறந்ததுன்னு சொன்னா சொல்லு சொல்லு. சொல்லிட்டுங்களா? சொல்லு. உங்க அண்ணன் ஊரை விட்டு போனார். சரி. ஆனா அவர் போகும்போது முடிஞ்ச அளவு கொண்டு பொருளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா. மீதம் இருக்கிறதை போய் நாம துணிக்கு தின்னு போட்டோம். ஆமா. அதையும் தின்னாச்சு. நம்மளதையும் தின்னாச்சு. ஒண்ணு இல்லையா? உள்ள வசைகள்லாம் பறக்குதா? இதனால இங்க இருந்தா தேவை. அதனால அண்ணன் போன மாதிரி நாமளும் பாருங்க மண்ணா, இந்த ஊரை விட்டு நாம ஊறப்பட்டு சாமி இதுக்காக ஓட்டு போறதா? எதுக்கு இன்னொரு போகம் பாக்கலாம்? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பட்டாவும் இருக்குது, சிட்டாவும் இருக்குது. கொண்டு போய் விக்கிற இடமா ஆமா என்று சொல்லி அந்த ஊரிலே தானே ஒருத்தர் வட்டி கூட்டுகிறார். ஆமா. யாரு? நாட்டுக்கூட்ட செட்டியாரைகள். நாட்டுக்கூட்ட செட்டியார். ஆமா. அதை கொண்டு போய் எல்லாம் அடக வச்சு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பங்கும் பங்காளிகள்.
தர்மன் ஊரை விட்டு போனோம் வறட்சிகளாக ஆமா. இப்படி எல்லாம் அனைத்தும் இழந்துகிட்டு இருக்கிறாங்க வங்கும் பங்காளிகள். ஆமா. இந்த கதைகள் இப்படி இருக்கு. அந்த தென்னாட்டிலே தானே கோலத்தாக்கொன்று செல்வ சீமந்தனாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சொத்து அடங்காம சுகவாக்கியானது வாழ்கிறாங்க. இப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது மாதம் ஒரு 3 மலை வருடம் ஒரு கல்மாரிகள் மொழிகிற பொழுது நாட்டு மக்கள் நலமோடும் வளமோடும் வாழ்ந்து வரையில எங்க கோலத்தாக்க ஒன்று வந்து கால வச்ச நேரம் வளமோடு வாழ்ந்த நாடு வளநாடு என்ற பெயரானது. வளநாட்டு சீமையிலே இப்படி வாழ்ந்து வர எங்க கோலத்தாக்க ஒன்று ஒரு நாள் தினத்துல பார்த்தார். ஏன்னா நம்மளுக்கு வடநாட்டிலே வாழ வழி இல்லாமல் தென்னாடு வருகின்ற பொழுது நம்மளுக்கு தென்னாட்டுல வந்து நம்மளுக்கு யாரும் வாழ்றதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. நம்ம காணி குலதெய்வம் செல்லாண்டியம்மன். ஆனா நம்மளுக்கு வழி கிடைச்சாச்சு. செல்லாண்டியம்மன் அங்க அடிக்கிற வெயிலையும் வீசுற காத்திலையும் அந்த காவேரி கரை ஓரத்துல காஞ்சி உணர்ந்து கருவாடா இருக்குது. ஆகையாலே நம்மனால முடிஞ்சளவு ஏதோ ஒரு சின்ன கோயை கட்டி போடலாம். ஓய் அப்பதான் சொல்லி இருக்கிறாங்க, என்ன கோயில் இல்லாத ஊர்ல குடியே இருக்கப்படாது. ஆமா ஆமா. அப்படியே மீறி கோயில் கட்டி குடி இருந்தாலும் கூட அதை சும்மா போட்டு வச்சிருக்க கூடாது. ஏன் சும்மா போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த பொங்கல் சாட்டி சரி அதுக்கு நாம தண்ணீர் தலையை கொடுத்து பணிவிட செய்து வரோம். அப்படி சும்மா போட்டு வச்சுட்டா சரி நம்மளே வந்து சும்மா போட்டு வச்சது. ஆமா. சாமி கிடக்கிறாம நம்மளுக்கு நானது விளங்காத போயிடும். சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மைதான். அதனால நம்ம காணி குழந்தையும் செல்லாண்டி அம்மன் சேர சோழ வாண்டிய மன்னருக்கெல்லாம் நாடு வதந்து கொடுக்க நம்ம நாவிலே வந்து குடியிருந்த அவைகளுக்கு பங்குவாதம் பிரித்து கொடுத்தவர். அதனால நம்ம குலதெய்வத்தை நம்மளுக்கு இருப்பதான் காடுகிற விளங்கி அதை ஓகோன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மைதான். அதனால சரி அந்த செல்லாண்டியம்மனுடைய கோயிலை கட்டி நாமளும் ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டா நம்ம குடும்பம் மெம்மேல் 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 வரணும். அதற்கு முன்னே அப்படின்னு அதை செய்வோம் முதல்ல. ஏன் ஏன்னா கோயை கட்டுறது சும்மா கட்ட முடியுமா? அதுக்குன்னு ஒரு நேர காலம் பார்க்கணும். ஆமா இல்லையா? எந்த காரியத்தை செய்யறதுக்கு ஜோசியை பார்க்கணும் முதல்ல. உண்மைதானே? ஆமா. இந்த ஊர்ல ஜோசிகாரர் எங்க இருப்பாங்க தெரியல. எதுக்கு நம்ம சோழாந்தோட்டி கேட்டா தெரியுமா? கேட்டா தெரியும். பெண்ணே நான் ஒரு சீக்கிரமாக ஜோசிகாரர் வர சொல்லி ஜோசியம் பார்த்து பிற்பாடு முடிவு பண்ணிக்கலாம். உண்மைதான் சொல்லி அப்ப எங்க குலத்தாக்க ஒன்றுதானே சாமி யாரை இழைச்சாங்க